ஹாய் ஹலோ கைஸ், நம்ம ஐயனார் துணை சீரியலில் என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவோ பார்க்க போகிறோங்க. என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, இந்த சமயத்தில் நம்ம சோழன் சேரன் பார்த்தோன்னாக்கா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா உருவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேரன் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம சோழனை நம்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அவர் பண்ண ஒரு விஷயந்தான் அவருக்கே பெரிய பாதிப்பாக ஏற்பட்டுருச்சு. என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம பாண்டியனும் சரி, இன்னொரு பக்கம் நம்ம சேரனும் சரி, ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு நம்ம சோழன் தப்பு பண்ணியிருப்பான், இவன் பண்ணக்கூடிய ஆள் தான் சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம். அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே சோழன் மனசுடைஞ்சு போய் அந்த இடத்துல நிற்கிறாங்க. இப்போ நம்ம இனிமேலும் இந்த வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது அப்படின்ற மாதிரியும் நம்ம சோழன் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, போனவர் சும்மா போகாமல் அந்த இடத்துலையுமே நம்ம சேரனை அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டாங்க. எதனாலனா, நீயெல்லாம் ஒரு அண்ணனா, என்னை இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்பாத இருந்திருக்கேன், எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா என்னெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, இனிமேல் என் கூட பேசாதீங்க, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு துளியளவு கூட பார்த்தீங்கன்னா எனக்கு விருப்பமே கிடையாது, என் நிலா என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நம்ம சோழன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்காக பேசினாங்க. ஆனால் நம்ம சோழன் பேசுனது என்னமோ ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்பவும் மனுஷோடைஞ்சு போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம தம்பி நம்மளை அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் எதுக்காக கை வாங்கியிருக்காங்கனாக்கா, அவருக்குள்ளே இருந்த ஆதகம், அவர் கோபமும் பார்த்தீங்கன்னாக்கா அவரை மீறி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆளாக இருக்குது. மேலும் மேலும் பார்த்தோன்னாக்கா நம்ம சோழன் என்ன பண்ணிகிட்ருக்காரு, நம்ம நிலாவை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நிலா தான் நமக்கு எல்லாமேன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா நம்ம நிலாவும் பார்த்தீங்கன்னா நம்ம சோழனுக்காக இப்போ நிறையவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோழனை பார்த்தீங்கன்னா புரிஞ்சவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் இனிமேல் புருஷன் முன்னாடியே சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலா கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியை சொன்னால் இன்னும் பெட்டராகவே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அவங்க ஒரு நல்ல செய்தி சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, இந்த வானதியோட பிரச்சனையும் சரி, இன்னொரு பக்கம் இந்த சேரனோட பிரச்சனையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு இதுவுமே பண்ண விடாமல் தான் தடுத்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். என்னடான்னு பார்த்தா, இப்போ ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை சொல்லிட்டு பல பிரச்சனை அவங்கள திரும்ப பார்த்தீங்கன்னா பாதிச்சுட்டு தான் இருக்குது. இதில் நம்ம சோழனும் சரி, நம்ம சேரன் பாண்டி அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை மட்டும்தான் உருவாகிட்டு இருக்க தவிர, இப்போ நம்ம சேரன் பார்த்தீங்கன்னாக்கா மனசொடைஞ்சு போய் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சோழன் அவரு சொல்ல போகிறாரு. மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா புது புது பிரச்சனையை உருவாக்கிக்கிறாங்க. இப்போ நம்ம நிலாவும் சோழனும் வீட்டை விட்டு போனது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட்டில் கால் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.